ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்லு பார்ட் 1 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப வருஷமா கடப்புல இருந்து கடைசியா ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். ஆரம்பத்தில் இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிருந்த நேரத்தில் பவன் கல்யாணோட அனல் பறக்கிற ப்ரீ ரிலீஸ் பேச்சு இதோட எதிர்பார்ப்பை திரும்பவும் தூக்கிடுச்சு. இதோட கதை 1650 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்களை கொள்ளடிச்சு இல்லாதவங்க கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட பேர் வாங்கின ஹரிஹர வீரமல்லுவை கொல்லூர் மன்னர் வைரங்களை கொள்ளடிக்கிற வேலையை கொடுக்குறாரு. வீராவோ மன்னரை சாமர்த்தியமா ஏமாத்தி அந்த வைரங்களோடும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பஞ்சமியோடையும் தப்பிச்சாரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் குதுப் ஷா அவுரங்கசீப் கிட்ட இருக்கிற கோஹினூர் வைரத்தை ரெக்கவர் பண்ற வேலையை வீராவுக்கு கொடுக்குறாரு. வீராவும் ஒத்துக்கிட்டு டெல்லிக்கு கிளம்ப கூடவே குதுப் ஷாவோட ஆளுங்களும் வராங்க. இந்த வேலைக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. வீராவோட உண்மையான நோக்கம் என்ன, அவுரங்கசீப்பும் இவருக்காக எதுக்கு காத்திருக்கணும், யார் அந்த பஞ்சமி, இப்படியான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் இந்த பாட்டிலே கிடைக்குதான்னு பார்ப்போம். முதல்ல ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இந்த கதை மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு மேல ஹிஸ்டாரிக்கல் டீடைலிங்கு, நரேட்டிவ் ஸ்டைலு, கதையை நீட்டா சொன்ன விதம்னு இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பவன் கல்யாண் பஞ்ச் டயலாக்லாம் பேசாம கம்போஸ்டாவும் அதே சமயம் இம்பாக்ட்ஃபுல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரோட ரோலை ரொம்ப சின்சியராகவும் சீரியஸாவும் அப்ரோச் பண்ணிருக்காரு. அடுத்து இதுல ஆக்ஷன் கோரியோகிராஃபி செம்மையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மச்சிலிப்பட்டினம் துறைமுக சண்டை, சார்மினார் போர், கொல்லூர் குஷ்டி சண்டைன்னு ஒவ்வொன்றும் பெரிய ஸ்கேல்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் முழிச்சுக்கிற மாதிரியும் முழிச்சவங்களை முறுக்கேற்றுற மாதிரியும் ஒரு ஆக்ஷன் பிளாக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீராவோட ஆரிஜின் ஸ்டோரி, அவனோட நடவடிக்கைங்க, வீரம் தீரம் காதல்னு சுவாரஸ்யமா போகுது. செகண்ட் ஹாஃப்ல இந்த வேகமும் சுவாரஸ்யமும் ஒரு படி மேல போய் நல்ல மசாலா செக்மெண்ட்ஸோட நகருது. வீரா புலிய ஓனாய் கூட்டத்தை அடக்கிறவரா, ஆபத்தை முன்கூட்டியே சென்ஸ் பண்றவரா சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸோட இருக்காரு. மலைப்பாருங்க சரிவு, ஏன் பெரிய சூறாவளியே வருது. இந்த இடங்கள்லாம் பசங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இதுல சில இடங்கள்ல மந்தமா போகும். செகண்ட் பார்ட்டுக்கான தேவை இருந்தாலும் அதுக்கான ஒரு சரியான பில்டப்பை கொடுக்க தவறிட்டாங்க. கடைசி சீனோட லாஸ்ட் ஃப்ரேமை பார்க்கும்போது ட்ரிபிள் ஆரோட தாக்கத்துல இருந்து இன்னும் அவங்க மீளலன்னு தெரியுது. அவுரங்கசீப்பா வர பாபி டியோல் கொடுத்திருக்க கொஞ்சம் ஸ்பேஸ்லயே மிரட்டி இருக்காரு. அவரும் பவன் கல்யாணம் சேர்ந்த மாதிரி கடைசி ஃப்ரேமை தவிர வேற சீனே கிடையாது. அடுத்த பாட்டுல வர கிளைமேக்ஸ் மோதலுக்காக சேவ் பண்ணிருக்கலாம். அது செம்மையா இருக்கும்னு நம்புவோம். இதுல பெரிய குறைன்னு சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி ஃபேக்டர்லயும் ரொம்ப சாதாரணமா வந்திருக்கிற கிராபிக்ஸ் ஒர்க்லயும் தான். நல்லா வந்திருக்க வேண்டிய மூமெண்ட்ஸை சப்புன்னு ஆக்கிடுது. இதெல்லாம் இருந்தாலும் ஓவராலா படத்துல பவன் கல்யாண் ரசிகர்களை என்டர்டெயின் பண்றதுக்கு போதுமான விஷயங்கள் இருக்கு. அப்படியே ஒரு நல்ல சீக்குவலுக்கான ஃபவுண்டேஷனையும் அதில் அமைச்சிருக்காங்க. அதனால அவர் ரசிகரா இல்லாதவங்களுக்கும் இந்த படம் ஒரு டீசென்டான சினிமாட்டிக் அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இதை தமிழ் டப்ல நம்ம ஊர் தேட்டர்லயே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.